சரி, என்ன பிசினஸ் பண்ணலாம்? ஐயா ஏற்கனவே நிறைய பிசினஸ் பண்றோம், நிறைய லாபம் வருது. எதுக்கு ஐயா புது பிசினஸ்? அது எனக்கு தெரியும், உனக்கு எதனா தெரிஞ்சா சொல்லு. ஐயா நான் சொல்றேங்க ஐயா, ஆஸ்திரேலியால கங்காரு விற்கிறாங்களாம், அதை வாங்கி விற்கலாமா? மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? கிலோமீட்டரா? என்ன அது? ஏதோ 6ன்னு சொன்னீங்க. கங்காருக்கும் ஓடுறாருக்கும் வித்தியாசம் தெரியாத ஆல்ரெடி அதெல்லாம் சொல்லிக்கிறேன். ஐயா கங்காருன்றது ஆறு கிடையாதுயா, அது ஒரு விலங்கு. விலங்கா? எவ்வளவு பால் கறக்கும்? பால் தான் கறக்காதியா, குட்டி போடும். 1 கிலோ கறி என்ன ரேட்டு? கிலோ எவ்வளோன்னு கேட்டு சொல்றேன். சரி சரி, தோப்புக்கு போய் வேலையை பாருங்க. சரிங்க ஐயா. பணம் குட்டி கிடக்குதுன்னு தேவையில்லாத வேலைலாம் பண்றான் பாருங்க. பா உள்ள இருக்கிறவன் பல கோடிக்கு அதிபதி. அவன் பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணன்னு தெரியாத உட்காந்துட்டு இருக்கான். அதனாலதான் உன்னை இங்க கூப்பிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் சரி, பல கோடி இருக்கிறதுக்காக படம் எடுப்பானா? நண்பா, அவன் பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணன்னு தெரியாத இருக்கான். கண்டிப்பா படம் எடுப்பான். வா போலாம். உள்ள வந்தா என்ன கேட்பா போற? நீ எதையும் கவலைப்படாத. அவன் எது கேட்டாலும் ஆமா இல்ல அதை மட்டும் சொல்லு. வா ஓகே ஓகே ஓகே. இரு நண்பா, முதல்ல நான் போய் பேசிட்டு வரேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. அண்ணே வணக்கண்ணே. உட்காருப்பா. எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், ஒரு குறையும் இல்லை. என்ன விஷயமா வந்திருக்க? அண்ணே, நீங்க ஏதோ பிசினஸ் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, பேரு புகழ் பணம் இது 3மே வரணும்னா சினிமா துறை தானே பெஸ்ட். சரி, யாருன்னா டைரக்டர் இருக்காங்களா? கையோட கூட்டு வந்துட்டேனே, வெளியில தான் நிக்க வச்சிருக்கேன். ஏன் வெளியில நிக்க வச்ச? உள்ள வர சொல்றது தானே. நண்பா நண்பா வா நண்பா. வணக்கங்க. உட்காருங்க. இதுக்கு முன்னாடி எதனா படம் எடுத்திருக்கீங்களா? இல்லை சார். அதான் எனக்கு வேணும். அதான் வேணுமா? படம் எடுக்கல அதான் வேணுன்றாரு. உண்மையை பேசியிருக்கல, உண்மை ஜெயிக்கும். ஹலோ, படம் பார்ப்பீங்களா? நிறைய படம் பார்ப்பேன் சார். அப்போ ஓகே, அப்ப நீங்க தான் இந்த படம் எடுக்கணும். நண்பா ஓகே சொல்லிட்டாரு. அப்போ நீ தான் இந்த படத்தை பண்ற. ரொம்ப நன்றி நண்பா, இந்த வாய்ப்பு முன்னால் தான் எனக்கு கிடைச்சது. ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. ரொம்ப நன்றி சார். அண்ணே அப்ப நாங்க கிளம்புறோண்ணே, மீதி போன்ல பேசிக்கிறேண்ணே. நண்பா வா போலாம். எது பேசினாலும் லேட்டாக போய் சொல்றாரு. நண்பா, அவர் சந்தோஷமா இருந்தாலும் காது கேட்காது, துக்கமா இருந்தா காது கேட்காது, அதிர்ச்சியான விஷயம் எதனா கேட்டாலும் காது கேட்காது. மனுஷனுக்கு இது 3 தான் நடக்கும், மற்ற எதுல இருந்தா அந்த காது கேட்கும். அவருக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் காது கேட்கும். அதை வச்சு மெயின்டைன் பண்ணிக்க. அது கரெக்டு. இந்த படத்துல இப்போ ஹீரோ ஹீரோயின்ல யாரு எதுவுமே நம்ம இன்னும் பேசலையே. அட என்ன நண்பா, இது தெரியாத இவ்வளவு நாங்க பேசிட்டு இருந்த. இவ்வளவு பணம் போடுறாரு, அவர் தான் ஹீரோ. என்ன நண்பா, சந்தோஷத்துல அதிர்ச்சி ஆகுறியா? நீ வேற சந்தோஷத்துல இல்ல, இவரை ஹீரோ வச்சு நான் எப்படி படம் எடுக்கிறது? என்ன நண்பா இப்படி சொல்ற? நம்ம கீழ இருந்து மேல வரும்போது 101 ரூபா கொடுத்து அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கினாங்களா? ஆமா. அது எதுக்கு தெரியுமா? யார் வந்தாலும் முதல்ல அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கிடுவாங்க. சைனை வாங்கி இங்க வந்து எதனா கமிட் ஆனா அக்ரிமெண்ட்ல சைன் போட்டியா, ஆமா, அது அவங்களே ஃபில்அப் பண்ணிப்பாங்க. இங்க இருந்து வேலை முடியற வரைக்கும் நீ எங்கேயும் நகர முடியாது. அப்போ இந்த ஆளை வச்சு நான் படம் எடுத்துதான் ஆகணுமா? ஆமா. ஆனா ஒரு நல்ல விஷயம் நண்பா, ப்ரொடியூசர் ஆச்சே, காசு தராரு, ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு திட்ட முடியாதுன்னு நினைக்காத. ஏன்? என்ன வேணாலும் திட்டலாம், ஏன்னா இவருதான் காது கேட்காதுல்ல. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில், நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. நான் பண்ண மாதிரி நீங்க அங்கிருந்து போடுறீங்க சார். அங்க வந்துட்டீங்கன்னா போக சார், அங்க போயிடுங்க சார். பணத்தை போட்டு நடிக்கிறீங்க, உசுரை வாங்குது. கரெக்ட் சார், அங்கன்னு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். சூப்பர் சார். நீங்க எல்லா சீனும் பர்ஃபெக்டா பண்ணீங்க. பாட்டு சீன் மட்டும் அருமையா பண்ணிடலாம். வாங்க தொடப்ப கட்ட. திருடின்னு போற மாதிரியே பாக்குறான் பாரு அவன். டேய் மாங்காய் எத்திராதரா ஒதிப்பாங்க. முடி வெட்டணுமா? ரொம்ப சோகமா பாரியா? என்ன எதனா கீழே போட்டேன்? மூஞ்சி கழுவி தானடா வந்த. எக்ஸலண்ட், அருமை அருமை சார். ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணீங்க சார். தொடப்ப கட்ட அருமையா பண்ணீங்க. அடுத்த சீன் சார், இதே சீக்வன்ஸும் கட் பண்ணுவோம், பாதி பாதி இது கட் பண்ணி போடுவோம். அதனால தான் காஸ்டியூம் சேஞ்ச் கிடையாது, சேம் லிரிக்ஸ் தான். இதுல போய் வாக் போறீங்க, சேம் ஃபீல். நம்ம எடுத்தோம் இல்லையா அந்த சீனு, அந்த ஹீரோயின் வந்து இப்ப இல்ல உங்க கூட. அப்ப நீங்க வந்து ரஜினி சார் லெவலுக்கு ஃபீல் பண்றீங்க. அது கண்டிப்பா வராது, அந்த அளவுக்கு வந்தா போதும். போங்க, நான் இப்படி இருக்கேன், ஆக்ஷன் ஒண்ணு நீங்க போயிடுங்க. சரியா?
எல்லாத்தையும் மண்டையா சரி. ஓகே அதே தான் உன்னை வச்சு எனக்கு டைரக்ஷன் போயிடும் போல இருக்கு. போலாமா? ஓ ஆக்ஷன் சொல்லலையா லூஸ் கடமோ சார்? நான் இன்னும் ஆக்ஷன் சொல்ல சார். சரி. ஆக்ஷன் சொன்ன அப்புறம் போங்க. சரி ஆக்ஷன். என்னடா வாயாசிடா டே அந்த ஆள் ஆகும்னா தள்ள ரஜினி சார் செஞ்சாரு நல்லா இருந்தது. இந்த ஆள் ஆகும்னா தள்ள கை விடுறான். உண்டோம் கீழே தர சூப்பர் சார். மரத்தை சுத்துற மாதிரி ஒன்று எடுத்துப்போம். சரி வேற ஒரு இதுவும் ஒன்று பண்ண முடியாது சார். அதனால அப்படி பண்ணிப்போமா? அங்க போய் எடுப்போம். ஹாப்பியா சுத்துறீங்க. இப்படியே ஹாப்பியா சுத்திட்டு ஒரு ரவுண்டு வந்துட்டு நின்று மேல யோசிக்கிறீங்க. திருப்பி பழைய சோகம் வந்துட்டுங்களா? இங்க சுத்திட்டு இதுதான் சார். இங்க இருந்து இப்படி ஆடிக்கிட்டே சுத்திட்டு வரீங்க சார். ஃபைனலா வந்து இங்க நின்ன உன்னதான் உங்களுக்கு ஃபீல் வருது. ஐயோ இப்ப பிரிஞ்சு போயிட்டாரு. அது வரைக்கும் உங்களுக்கு அவளோட இருந்த நினைவுகள்லாம் வருது. போலாமா சார்? சார் ஆனா இப்படியே தான் வரணும். இப்படியே தான் வரணும். ஏன்னா இது நோ என்ட்ரி. அந்த பக்கம் மட்டும் தான் வரணும் நமக்கு. இல்ல ஃபைன் கேட்பாங்க இந்த பக்கம். ஆக்ஷன். போயிட்டு அந்த மரத்தையும் சுத்தி 4 மரத்தை சுத்தி குழந்தை பிறக்கும். நல்ல குழந்தை பிறக்கும். இப்ப புல்தாச்சு மாதிரி தான் இருக்கேன். ஹீரோயினை சேம் இடத்துல வந்து முடிச்சிங்கன்னா தான் நான் ஃப்ரீஸ் பண்ணி கட் பண்ணி போடும்போது இந்த ஃபீல்ல இருக்கும் சார். இங்க இருக்கீங்க சோகமா இருக்கீங்க. திடீர்னு ஒரு சந்தோஷம் ஆடின்னு வரீங்க. திருப்பி இங்க வந்த உடனே அப்படி ஃபீல் பண்றீங்க. சோகம் வந்துடும். சரியா? எல்லாத்துக்கும் சரி நான் சொல்றேன். ஓகே அங்க வச்சுங்க சார். ஆக்ஷன். இது எப்படி இருந்ததுன்னா முள்ளு குத்துனா எப்படி இருக்கும்? நொண்டி நொண்டி நடப்போம்ல. சரி இப்படி இருந்தது சார். நமக்கு கை கால் ஆண்டவன் கொடுத்துருக்கான். அதெல்லாம் கொஞ்சம் ஹாப்பியா ஆடிக்கிட்டே போங்க. 7வது டேக் போயிருக்கு. ஓகே சார். ஓகே தான். உனக்கு ஓகே தான். ஆக்ஷன். மத்தையும் சுத்து உன்னையும் சுத்து. பூமி தன்னைத்தானே சுத்தி கொண்டு சூரியனை சுற்றி வருகிறது. அதே தான் அதே தான். வா அருமை. அடுத்த சீட் படுத்துக்கணும். புல்லுல படுத்துக்கணும் எடுக்கலாம். சரி அத வாங்க. இப்ப என்னன்னா உங்களுக்கு அதே தான். சூரிய அஸ்தமனம் ஆகுது. மேற்கு திசை அஸ்தமனம் ஆகுது. உங்க வாழ்க்கையே என்னடா அது நல்லா இருந்தது அப்படியே அவ போன மாதிரியே அந்த ஃபீல் பண்றீங்க. பண்ணிக்கிட்டே பின்னாடி போறீங்க. வானத்தை பாக்குறீங்க. அந்த சாங்கை உங்களுக்கு என்ன வாயில வருதோ பாடுங்க. நான் மேட்ச் பண்ணிக்கிறேன் அவர்கிட்ட சொல்லி. ஆடியோ ரெடியா? ஆக்ஷன். தூங்கிடுங்க. எத்தவனே பார்த்து தூங்கிடுங்க. சூரியனை பாருங்க. சரி சார். இப்போ உங்க லைஃப் உங்க ஒய்ஃபு அதான் லவ்வரு அவ இருந்தப்போ நல்லா இருந்துச்சு. அவ உங்களை விட்டு போன உடனே அஸ்தமனம் அதாவது வாழ்க்கையே இருண்டாம இருக்கு. அதுதான் அங்க சூரியன் மறைஞ்சிட்டு அப்படியே பாக்குறீங்க. அஸ்தமனம் ஆகிற நேரத்துல அப்படியே படுக்கிறீங்க. தலைக்கு முட்டு குத்து பாட்டு பாடுறீங்க ஃபீல் பண்ணி. ஓகேவா? ஆனா ஒண்ணு மட்டும் உங்களால எனக்கு பலன் என்னன்னா என்ன சொன்னா மண்டே அடிக்கிறது. எதிர்த்து பேசுறேன். சூப்பர் சார். போலாம். சூரியனை எட்டி பார்க்க தேவையில்ல. அது ஒரு இடத்துல இருக்கும். நம்ம என்னத்துக்கு எவனும் திருடன் போறாம எட்டியெல்லாம் பார்க்காதீங்க. டைரக்டா பாருங்க. எந்த தப்புமே இல்லை. நம்ம அதுக்கு பர்மிஷன் வாங்கிக்கலாம். சூரியன் தான் கேமரா. கேமராவை டைரக்டா பார்த்து எடுத்துருங்க. யோ எனக்கு ஒரு டீ இருந்தான்னு சொல்லியா போலாமா? ஏங்க 10 நாள் நான் சொல்லி ஆக்டர்னு சொல்றதுக்கு முன்னாடி நடிக்கிறாரு. அது தெரியல அவருக்கு. நீங்க இப்பதான் ரோலிங் சொல்லி எடுங்க. என்ன மூஞ்சி போயிடுங்க சார். அப்படியே நேரம் மூஞ்சி கூட்டு போய் இன்னும் ஃபீலிங் இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு கொரில்லா போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதேதான் அதேதான். கலைமகள் கை. இந்த கலைமகள் கைப்பொருள்ன்றது ஒரு தெய்வீகமான பொருள். அப்ப நம்ம அந்த ஃபீல் ஃபர்ஸ்ட் இருக்கும். அப்போ உன்னை மீட்டவே விரல் இல்லையோட அது யாருமே இல்லாம நாமுத்தா கிடக்குது அப்படின்ற ஃபீல்ல தான் அவங்க பாடினாங்க வசந்த மாளிகையில. அந்த கை என்ன பண்ணுக்கு மாங்க பாரிக்குதா? ஜெயிலுக்குள்ள இருக்கிற சீன் அப்புறம் தான் எடுக்க போறோம். அதை விடுங்க. அந்த கை காட்டுங்க. வீணைய இப்படிதான் வாசிப்பாங்க. என்ன கிட்டாரும் அப்படிதான் இருக்கும். ஆனா இது இப்படி வாசிப்பாங்க. இது இப்படி வாசிப்பாங்க. இந்த விரல்ல இப்படி வாசிப்பாங்க கிட்டார். எங்க சொரின்னு சொன்னதுக்காக உண்மையா சொரிய கூடாது. நீங்க பண்ண கேமரால கர்றன்னு கேக்குது. இருங்க. நிற்பதும் நடப்பதும் உன் செயலே அப்படின்னு சொல்லுங்க. ஒன்னு சொல்லுங்க. நிற்பதும் நடப்பதும் உன் கையிலே. இந்த 1932 எடுத்திருக்க வேண்டியது.
ஏன்னா அந்த அம்மா கொஞ்சம் எத்துவா பாடியிருப்பாங்க. நீங்க வந்து சிவகவி காலத்துல தியாகராஜ கலை மகள் கடி பொருள் அந்த மேயாதம்மான் உங்களுக்கு என்ன வருதோ பண்ணுங்க, நான் இங்க இருந்தே பாத்துக்கிறேன். கேமரா என்ன மட்டும் கட் பண்ணி எடுத்துக்குங்க, பாடுங்க. சரி சார். ஓகே பாடுங்க. என்ன படுத்து தூங்க. கேமராமேன் கட் பண்ணிக்கோங்க, என்னென்னமோ பண்ணுக்காரு. ஓகே சூப்பர் சார், வாங்க 4 வரி பாட்டிங்க, வாங்க வாங்க. சூப்பராக பண்ணீங்க சார், எக்ஸலண்ட்டாக பண்ணீங்க. உண்மையிலே நானும் எவ்வளோ பேர் டைரக்ட் பண்ணலான்னு சான்ஸ் வந்தது, என் கறக்க இங்கே வந்து மாட்டினேன். நீங்கள் பண்ணதான் அருமையாக இருந்துச்சு. இப்போ மாந்தோப்பு புளியந்தோப்பு தென்னந்தோப்பு எல்லாத்தையும் வித்துட்டீங்களா? வித்துட்டீங்களா? மொத்தம் வித்துட்டு இப்போ நீங்க ஹீரோ ஆகணும், அதுதான் உங்க நோக்கம். வந்து படத்துல ஹீரோ ஆகணும். ஆமா சார். எவன் செத்தாலும் பரவாயில்ல, எவன் பார்த்தாலும் பரவாயில்ல, எனக்கு எது என்னன்னாலும் பரவாயில்ல சார், நான் ஹீரோயின் ஆகணும். ஹீரோயின் ஆகணுமா? சூப்பர் சார். ஹீரோ ஆகணும்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆம்பளைங்க. ஹீரோயின் ஆகணும்னா அபய் சண்முகி மாதிரி ஒரு லேடிஸ் கெட்ட போட்டுருக்கணும். லேடிஸ் கெட்டப்பா, அப்பதான் சார் ஹீரோயின் ஆக முடியும். ஹீரோயின் தானே ஆகணும்ன்றீங்க. லேடிஸ் கெட்டப் சரி வராது. அப்ப ஹீரோயின் கெட்ட மாதிரி இல்ல கமல் மாதிரி. அப்ப ஹீரோ ஆகணுமா? நடுவுல ஒரு கெத்தா இருக்கணும், அவ்வளவுதான். அவ்வளவுதானே. நீ இருக்கியோ இல்லையோ, என் நிலைமை தான் இப்ப யோசனையா இருக்கு. ஏன்னா இந்த படம் வந்து பொட்டில கூட வச்சிடலாம், இவதான் டைரக்ட் பண்ண என்ன கேட்பாங்க. மழை கொஞ்சம் ஜாஸ்தியா வருது சார், நம்ம அங்க போயிட்டு அடுத்த ஷாட் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாமா? சரி சார். ஓகே சார், ரைட் சார், ரைட் சார். வாட்ஸ்அப் மேனேஜர் உங்களையும் நடிக்க வைக்க சொன்னதுக்கு அதான் நான் சொல்றேன். ஓகே. இப்போ வந்து கார்ல ஓட்டுறீங்க, ஒரிஜினல் கார் சீனுக்கு உங்க முதலாளி காசு தரல, கிரீன் மேட்ல எடுக்க சொன்னா ஸ்கிரீனு கட்டி கொடுத்துருக்காரு. நீங்க லைட்டா டிரைவ் பண்ற மாதிரி மட்டும் பண்ணா போதும். ஓகே, அது மட்டும் பண்ணு. சரியா? ஓகே. கிளியரா பண்ணுவீங்களா? பண்றேண்ணே. அங்க ரோலிங் சொல்லுங்க. அந்த ஆள் தான் லூசுனா வரதுலாம் இப்படி இல்லைங்க. நான் ஆக்ஷன் சொல்லுவாங்க, கேமராமேன் வந்து என்கிட்ட ரோலிங் அந்த கர்மம் என்கிட்ட சொல்லுவாங்க, நான் ஆக்ஷன் சொல்லுவேன். அப்பதான் பிடிச்சி ஸ்டேரிங் எதிரில பாக்குறீங்க, ஓட்டுறீங்க, ஸ்லோவா ஓட்டுறீங்க. ஆக்ஷன். கட் கட். ஏங்க காலுக்குள்ள ஸ்டாண்டர்டா உட்காந்துட போறோம், இது மட்டும் தான் ஆட்டணும். உங்களுக்கு இதெல்லாம் ஏங்க ஆடுது? ஓகே 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 ஓகே, இதோ போயிடலாம் சார். கரெக்டா இதான் கரெக்டா பண்றேங்க. கொஞ்சம் டவுன் பண்ணி உட்காருங்க. நான் கிரீன் வரைக்கும் தான் வரும், தலைமையில கட் பண்ண முடியாது. கொஞ்சம் டவுன் பண்ணு, கொஞ்சம் டவுன் பண்ணுங்க. அப்படிதான், அவ்வளவுதான், அது போதும். டாப் ஆங்கிளுங்க இப்படி வரும், நீங்க கேமராவை பார்க்காதீங்க. ஓகே. கட் கட் கட். இந்த 2 ஆக்சஸ் மாத்தி போடல, விடுங்க விடுங்க. நீங்க சரிங்க வச்சு எடுத்துறாதீங்க, விடுங்க சார். ஒரு மேனேஜர் நடிச்சு முடிச்சிட்டாரு உங்க ஆளு, இன்னொரு மேனேஜர் நடிக்க வைன்னு உங்க ப்ரொடியூசர் சொன்னாரு. நீங்க நடிச்ச அனுபவம் இருக்கா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? இது ஸ்கூல் ட்ராமா மொத்தத்தையும் நான் தான் நடிச்சுக்கிறேன் சார். ஓ அப்படியா? ஆமா. என்ன வயசு இருக்கும் அப்போ? அப்போ 2 வயசு இருக்கு சார். ரொம்ப கஷ்டமா. என்ன நண்பா, என்ன நண்பா ஷூட்டிங்லாம் எப்படி போகுது? கலக்கலா? ஏன் கேட்க மாட்டேன், இந்த கொஞ்ச நேரம் இருக்கீங்களா? சரிங்க சார். ஒரு தாடியோட இருந்தாருல. ஆமா நண்பா. மேனேஜரான், அவருக்கு மேனேஜரான், அவரு சீன்ல வரணும்னாங்க. சரி. சாயந்தரத்துல ப்ரொடக்ஷன் மற்றதெல்லாம் கூட எவ்வளவு தாங்கிப்பேன். 26 பேர் வேலை செய்யறாங்க. எவனா தூக்கிட்டு போறான்னு என்னையே வச்சுக்க சொல்லிட்டு இதை குத்தி இதுதான் ப்ரொடக்ஷன் இருக்கும். 6 மணி ஆனால் எல்லாரும் பிரிச்சு கொடுங்க. ஏன்னா 26-30 பேருக்கு தர முடியுமா பிரிச்சு? யோசனை சண்டை போட்டுக்காம சாப்பிடுங்களா ஒரு ப்ரொடியூசரை? நீங்க 2 வயசுல என்ன 7 நடிச்சிங்களோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இப்ப நான் சொல்றது மட்டும் நீங்க நடிச்சா போதும். சரி. மரத்துல கப கபன்னு ஏறுற மாதிரி சீனு. நீங்க ஆக்ஷன் எதுவுமே சொல்லிட்டால அமைச்சிருக்காங்க. வாங்க. இந்த மரம் நான் சொன்னேன்னா இந்த மரமா கேட்டியா? ஏறமாண்டா, ஏறுனா டக்குன்னு ஏறிடுவியா? கேட்கணுங்க, இந்த மரத்துல ஏறணும் இல்லையா? ஆமா. ஏறிட்டீங்களா? ஏறுங்க. சரி, ஆக்ஷன் சொல்றேன். அது வருவா? நில்லுங்க அங்க. சரி, அங்க புடிச்சு நில்லுங்க மரத்தை. ரோலிங்கா ஆக்ஷன். இந்த பக்கம் யார் சார்? இந்த பக்கம் எடுத்துங்களா? படிக்கட்டு போட்டு தர, மேலே ஏறி உட்காந்துக்கோ. இல்ல சார், வாங்க.
கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. சரி. இதான் இதுக்கு பதிலாக சீன் என்ன மாத்தலான்னு பாக்குறேன். போங்க. தெரியாதமா இந்த படத்துல வந்து சேர்ந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சீன் எடுத்தீங்க? உங்க மேனேஜர் இருக்கார்ல, அவர் கார்ல போற மாதிரி. கார்ல போறாருன்னா அந்த சீன்ல நான் இல்லையே. ஏங்க அவர் கார்ல ஒரு இடத்துக்கு டிரைவ் ஆகி போயிட்டு இருக்காரு, ஒரு டீ கடை வரும் நிப்பாரு, அது டிரைவர் போர்ஷனுங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். பணம் போட்டு இருக்கேன், எல்லா சீன்லயும் நான் இருக்கணும். எல்லா சீன்ல நீ இருக்கனா ஒரு ஷார்ட் பிலிமோ இல்ல வீட்டுல சிசிடிவி கேமரா வச்சிரு. வீடு ஃபுல்லா இருக்கும், நீ மட்டும் தான் இருப்ப. வீட்டுல சுத்தி சுத்தி வா. எனக்கு தெரியாதுங்க, அந்த சீனை எடுங்க, அந்த சீன்ல நான் இருக்கணும். சரி வாங்க, அந்த சீனை ஒன் மோர் எடுப்போம். சாயந்தரம் 2 பிஸ்கட் பேட் வாங்கினீங்களா? யாரு கேட்டு வாங்கினீங்க? அங்க லைட்மேன் பசிக்குது, நாங்க ஒரு பேக்கெட் எக்ஸ்ட்ரா வாங்கினோங்க. எனக்கு தெரியாது, உங்க சம்பளத்தில் தான் பிடிப்பேன். 101 ரூபாய் அட்வான்ஸ் தான், அதோட இன்னும் சம்பளமே தரல. சம்பளம் ஒரு குத்தனா அப்படி பிடிச்சிக்கோ. இப்போ வா சீன் எடுக்கலாம். எங்க காரு? எங்க காரா? நீ தானே சொன்ன கிரீன் மேட்ல போட்டு அட்ஜஸ்ட் பண்ணு, கிராபிக்ஸ்ல பண்ணுன்ட்டு. காரு காசா குத்த? இதுதான் காரு, அதுதான் ஸ்டேரிங்கு. ஓஹோ, கிராபிக்ஸ்ல. ரேஷன் கடையில் நம்ம பாமாயில் நிற்கிற மாதிரி இருக்குங்க. உக்காருங்க, ஒரு கம்பீர் போயிட்டு வாங்க. இங்க எப்படி உட்காரணும்? ஒரு முதலாளி மாதிரி உட்காருங்க. இப்படி உட்காந்து கால் மேல கால் போட்டு இப்படி உட்காந்து அப்படி பாக்குறீங்க. கால் மேல கால் போடு. 15 நிமிஷம் சீன் எடு. இன்னும் கொஞ்சம் குனிங்க, கொஞ்சம் குனிங்க. என்ன கொஞ்சம் குனிங்க. இப்படி என்ன எவ்வளவு சாவடிச்சா உனக்கு இருக்கிறான். குனி, குஞ்சா மாதிரி கால் இன்னும் அப்படி ஒய்யார மாதிரி உட்காந்துக்க. இப்படி வச்சுக்க கைய. பின்னாடி சீட்ல வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி சீட் மேல கை. வேணாம், நீ அப்படியே உட்காரு போதும். காலை ஓடிக்குதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். பரதநாட்டியம் ஆடுற நீ. தகிடுத்த திமி தகிடுத்த திமி தந்தானா இதை ஒழிச்சது எனதில்ல. ஏங்க சீட்ல இப்படி உட்காருனாங்க, அப்படி கொய்யாரமா. பேக் சீட்ல இப்படி கையை இப்படி வச்சுட்டு உட்காருவோம்ல, அப்படி உட்காரான். நீங்க என்னமோ எதுலயோ இருக்காம இருக்கு, அப்படி உட்காராதீங்க. நீ டிரைவ் பண்ணாதப்பா, உட்காரதுக்குள்ள டிரைவ் பண்ணலாமா? அறிவு இல்லையாப்பா? நாங்க உங்களுக்கு அறிவில உங்க ஆளுக்கு அறிவு இல்லாம பண்றாங்க. ஒரு வண்டி மூவிங்ல எப்படிங்க உட்கார முடியும் ஒரு மனுஷன்? நீ இருப்பா, உட்காரு. நீ ரோட்ல வித்த காட்டுறவன் கயிறு மேல நடப்பான் தெரியுமா? ஆட் சார் 5 காசு 10 காசு இருந்தா போடு சார், இவர் நடக்கிறார் சார், அப்படி அது மாதிரி இருக்குங்க. ரக்கமா இல்லையாங்க? ஒரு எவ்வளவு பணக்காரா இருக்கீங்க, ஒரு கார்ல உட்கார செயல் தெரியாதா? இப்படி உட்காடுறீங்க, கால் இப்படி போடுறீங்க. அப்ப வாங்கி கொடுங்க. நீங்க தானே சொல்றீங்க கிராபிக்ஸ்ல பண்ணு, கிராபிக்ஸ்ல பண்ணுன்ட்டு. கிரீன் மேட் கேட்டேன், கிரீன் துணி பக்கத்து வயலுக்காரந்து கடை வாங்கி போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் வியூ வாங்க, நீங்க கேமரா ஃப்ரண்ட்ல வாங்க. அப்படின்ற அப்படியே இருங்க, ஒன் மோர் போயிடலாம். அப்படியே தான் இப்போ இந்த ஆக்சஸ்ல நான் எடுத்துக்கிறேன். எடுங்க கால் அதே மாதிரி வை. ஸ்டேரிங் இப்படி திருப்பும் போது உடம்பு இப்படி போகும், இப்படி திரும்பவும் இப்படின்னா. அவன் இப்படி திரும்பும் போது நீ இப்படிக்கா போற, இப்படி திரும்பவும் இப்படி போற. உனக்கு அறிவு, ஒரு காமன் சென்ஸ் வேணும்ல. ஃப்ரண்ட் சீட்ல இருந்து உங்களை எடுக்கிறாங்க. கேமரா இங்க வச்சுங்க சார், நீங்க இங்க வச்சுட்டு ஒரு க்ளோஸ். இதுல வந்து ஒரு டைனோசர் மூஞ்சி வர மாதிரி ஒரு கிராபிக்ஸ் பண்றோம் நம்ம. நீங்க நாக்கு நீட்டி எடுங்க. அதாவது ஹீரோயின் பயப்படுறா, ஒரு நாகினி மாதிரி எடுக்கிறோம். என்ன கருமம் எடுக்கிறோன்னு எனக்கும் தெரியல. நாக்கு போட்டுக்கோ போ. சூப்பர் டைரக்டர் கூப்பிட்டு வந்துக்கிறேன். ஆமா, செம்ம டைரக்டர் தான் அவரு. நண்பா, நீ எத்தனை சீன் எடுத்த? 6 மாசமா பாட்டு சீனை 4 லைனுக்கு மேல எடுக்கல. சரி அதுதான் போதேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் சீன் எடுக்க வந்தேன். ஒரே சீனுக்கு கிரீன் மேட் வேணையா? ஏன்னா வந்து கார்லாம் சேசிங் எடுக்க முடியாது, அது பர்மிஷன் ஆகணும், செலவாகும்னா கிரீன் மேட்னு எடுனாப்புல. நான் கேட்குற கிரீன் மேட்டாவது வாங்கி கொடு, ஸ்டுடியோவில் எடுக்கலாம்னா பாய்பராக்கு ஒரு வேலி இருக்கு, அது நின்று எடுக்கிறா. நண்பா, வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம் நண்பா. நீ இதெல்லாம் வச்சு பயங்கரமா எடு. ப்ரொடியூசர் உன் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு நண்பா. ப்ரொடியூசர் கூட என் மேல நம்பிக்கை வச்சிருக்கலாம். நாளுக்கு நாள் என் மேல ஒரு நம்பிக்கை எனக்கு போயிட்டு. அதெல்லாம் விடு நண்பா, சாப்பாடுலாம் கரெக்டா வந்துருக்கா வேலைக்கு? சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், வெக்கத்தை விட்டு சொல்றேன். இன்னைக்கு காலையில 7 பேர் அடிக்க வந்தா, 1 மணிக்குள்ள அவங்களை அனுப்பிச்சிரு, 3 மணிக்கு திருப்பி கூப்பிடு, சாப்பாடு செலவு கம்மியாகும். சரிங்க, அதே மாதிரி வந்து அவங்கள அனுப்பிச்சேன். என்னையே நீ 1 மணிக்கு போயிட்டு 3 மணிக்கு வாழ்ந்தேன். சோத்துக்கு பக்கத்து ப்ரொடக்ஷன்ல போய் சாப்பிட்டு வர நிலைமையில இருக்கேன் நண்பா. அவர் தான் கோட்டீஸ்வரன் ஆச்சு, அவரு அப்படி பண்றாரு. இரு நான் போய் கேக்குறேன். என்னென்ன சாப்பாடுலாம் வாங்கி தரலையா நீங்க? அட கம்னு இருப்பா. நேத்து பண்ண செலவுலயே 2 ரூபாய் மிஸ் ஆகுது. அது எப்படி கண்டுபிடிக்குது, யார் எடுத்திருப்பா, எங்க போயிருக்குன்னே தெரியல. 2 ரூபானா 2 லட்சம் ரூபா மிஸ்ஸிங்க. 2 லட்சம் ரூபாயா? வெறும் 2 ரூபாய் தான்ப்பா காணோம். வெறும் 2 ரூபாவா? முதலாளி கண்டுபிடிச்சிட்டேன். நேற்று 2 ரூபா காண சொன்னீங்களே, அதுல காலையில 1 ரூபாய் கரும்பு கொளுத்திடுங்க. ஒன்னும் 1 ரூபாய் எங்க இருந்து இப்ப கண்டுபிடிச்சு சொல்றேன்.
அட பாவீங்களா, காணாம போந்து வெறும் 2 ரூபா தான். அதுல 1 ரூபா கண்டுபிடிச்சிட்டா இன்னொரு 1 ரூபா தேட போயிருக்கான். இன்னும் 1 ரூபாய் கிடைக்கலன்னு வச்சுக்கோ, இந்த ஷூட்டிங்கே நிறுத்திடுவேன். முதலாளி 2 ரூபால 1 ரூபா காணும்னீங்களே, 1 ரூபா கிடைச்சிச்சு 1 ரூபா காணும்னீங்களே, அந்த 1 ரூபால எலுமிச்சம் வாங்கி காலில் வச்சிட்டு இருக்காங்க முதலாளி. ஐயோ, உழைச்சிருந்தாக்கா தெரியும் காசோட அருமை பத்தி. 1 ரூபாய் எலுமிச்சத்தை காலில் வச்சு மெரிப்பாங்களா? அந்த டைரக்டர் வர சொல்லு. டைரக்டர் சார் உங்களை கூப்பிடுறாரு. என்னங்க ஷூட்டிங் நேரத்தில் என்ன கூப்பிடுறீங்க? 2 ரூபாய் என்ன பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணல. ஒருவேளை 2 ரூபாய் காரணம் இந்த சாயந்தரத்துக்கு வாங்கி கொடுத்தல 10 ரூபா பிஸ்கட் பேக்கெட் வச்சுக்கோ. கருப்பு மாதிரி எலுமிச்சம்பழம் வாங்கி வேஸ்ட் பண்ணிருக்க 2 ரூபாய. பாத்தியா நண்பா, காலையில் கேமரா முன்னாடி கற்பூரம் கொளுத்துறது எலுமிச்சம் காட்டுறது பழக்கம். 2 ரூபா ஆனதுக்கு இன்னும் வாங்குறாப்புல. ஷூட்டிங் நிறுத்திட வேண்டாம். அங்கே வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, சார் ஷூட்டிங் நின்றுமா, ரூபாவை காணுமா? நான் ஏதோ கொள்ளடிச்ச மாதிரி ரூபா காணுமா. நண்பா இரு நண்பா நான் பேசி விடுறேன். நாளைக்கு 2 ரூபாய் நான் குறைச்சி தான் தருவேன். ஷூட்டிங் நீ அதில் தான் பண்ணணும். 2 ரூபா இல்லை, நீ 100 ரூபாய் கூட குறைச்சி கொடுத்துக்கோ. இப்போ ஷூட்டிங்கில் டிஸ்டர்ப் பண்ணாத, ஷாட்டுக்கு போகலாம். எனக்கு மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு, பேக்கப் பண்ணுங்க. பேக்கப்புன்றது டேரக்டர் சொல்கிறது. ஹீரோவாக இருந்தால் கூட சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் நடிப்பாங்க, டே நைட்டாக நடிச்சுட்டு சொல்லுவாங்க. அதில் ஒரு நியாயம் இருக்குது. நீ எடுத்ததுக்கெல்லாம் பேக்கப் பண்ணி சொல்லிட்டு காசும் கொடுக்கமான்ற நல்லதுக்கு இல்லை. அக்ரிமெண்ட் ஒரு கையெழுத்தை நினச்சி நான் பயந்து நிற்கேன். நாளைக்கு பார்க்குறேன். ஏன் நண்பா என் நிலமை? சத்தியமாக சொல்கிறேன், என்னால் முடியல. எனக்கு காலில் வேணா விடுறேன், வேறு படம் கம்ப்ளீட் ஆகிறேன். இங்கேருந்து நான் காப்பாற்றி. நண்பா கோச்சிக்காத நண்பா, இந்த ஆள்கிட்ட பல பிசினஸ்க்கு ஐடியா தரேன்னு நானே ஒரு அக்ரிமெண்ட்ல மாட்டி நிக்கிறேன் நண்பா. அப்படி ஷூட்டிங் தொடருமா?